உங்கள் முடி ரொம்ப அடர்த்தியாக வளரணுமா? கண்டதையும் தேய்க்காம இதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முடி உதிர்றது அதிகமாகிறதுனால முடியும் எலிவால் மாதிரி ஒல்லியாகிட்டே போகும். சிலருக்கு முடி நீளமாக வளரும், ஆனால் அடர்த்தி இருக்காது. இந்த எல்லா பிரச்சனைகளும் சரி செய்ய பாரம்பரிய முறைப்படி என்னென்ன வீட்டு வைத்தியங்களை பண்ணால் முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஜென்ரலாகவே ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது முடி உதிர்றது தான். மன அழுத்தம், போதிய ஊட்டச்சத்து இல்லாமல், ஹார்மோன் சமநிலை இல்லாமல், இப்படி பார்த்தீங்கன்னா முடி உதிர்வை அதிகரிக்க பல காரணங்கள் இருந்தும் கண்ட ஷாம்புகளையும் நம்ம போட்டு இன்னும் அதிகமாக்கிக்கிறோம். இதை எப்படி தடுத்து முடியோட வளர்ச்சியை அதிகரிக்க பண்ண முடியும்? அதற்கு வேறு வழியே இல்லையா அப்படின்ன மாதிரி நீங்கள் கேட்பீங்க. நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தின இயற்கை வழிமுறைகளை இப்போ நம்ம பின்பற்ற போகிறோம். சரிங்களா? வெங்காயம். எஸ், வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. வெங்காயத்தோட சாறு அதில் நல்லா இறங்கினதுக்கப்புறம் தலையில் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிங்கன்னா முடி அடர்த்தியாக வளரும். இப்போ ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அது வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். வெங்காயத்தில் உள்ள சல்ஃபர் முடியோட வேருக்கு ஊட்டம் கொடுத்து முடி வளர்ச்சியை தூண்டும். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பட் சின்ன வெங்காயம் ரொம்ப பெஸ்ட். ரெண்டுலையுமே ஒரே ஊட்டச்சத்து தான் இருக்கும். ஆனால் சின்ன வெங்காயத்தில் சல்ஃபரோட அளவு அதிகமாக இருக்கும். அதனால தான் சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுறது இன்னும் கூடுதல் நன்மைகளை கொடுக்கும்னு சொல்கிறோம். அடுத்துதான் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கா அப்படின்னு பார்ப்பீங்க. ஆமாம், எஸ், அஃப்கோர்ஸ். உருளைக்கிழங்கு நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, தலைமுடிக்கு யூஸ் பண்ணலாம். உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணீர் இருக்கு இல்லையா, அதை கீழே ஊற்றிடாதீங்க. அதை ஆற வச்சு தலைமுடி அலச யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள புரோட்டீன், ஸ்டார்ச் தலைமுடி வளர்ச்சியை தூண்டி அடர்த்தியாக வளர செய்யும். உருளைக்கிழங்குல உள்ள ஸ்டார்ச் முடிக்கு பளபளப்பையும் பொலிவையும் கொடுக்கும். முடி வறட்சியையும் தடுக்கும். இது பெஸ்ட்டான ஒரு கண்டிஷனராக செயல்பட்டுட்டு வருது. தலைக்கு வழக்கமாக ஷாம்பு போட்டு குளிச்சதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணீரில் உங்களோட ஹேரை நல்லா வாஷ் பண்ணுங்கள். அப்படியும் விட்டுடலாம். இல்லைனா அடுத்ததான் வெறும் தண்ணீர் ஊற்றி அலசிக்கிடவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? அடுத்ததான் ஆயில் மசாஜ் பண்ணுங்கள். முடி வளர்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னா தலைமுடியோட வேர்க்கால்களை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது அவசியம் இல்லையா? அதனால தேங்காய் அண்ட் விளக்கெண்ணெய் ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறத தாண்டி சில பேர் விளக்கெண்ணெய் ஒத்துக்காது. ஸோ அதனால் ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் விட்டுக்கோங்க. எடுத்து சூடாக்கி வெதுவெதுப்பான நிலையில் தலையில் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிக்க வேண்டியதான். மாதம் 2 முறை இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முடி வளர்ச்சி 2 மடங்கு அதிகரிக்கும். வெதுவெதுப்பான எண்ணெயை தலையில் தேய்க்கிறதுனால முடியோட வேர்க்கால்கள் பலமாக இருக்கும். ஊட்டச்சத்துக்களை முடிக்கு கொடுத்து முடியோட வளர்ச்சியை தூண்ட ஆயில் மசாஜ் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஆயில் மசாஜ் பண்ணும்போது தலைமுடியோட சரும துளைகள் இருக்குல்ல, அது எல்லாமே திறந்துக்கும். அதில் எண்ணெய் இறங்குறதுனால தலைமுடிக்கு போதிய நீர்ச்சத்தும் ஊட்டச்சத்தும் கிடைக்கும். டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? அடுத்ததா முட்டையோட மஞ்சள் கரு. முட்டையோட மஞ்சள் கருவும் எலுமிச்சை சாரும் கலந்து தலையில் தேய்ச்சி அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் வரைக்கும் அப்படி ஊற விட்டு அதுக்கப்புறம் கெமிக்கல் இல்லாத ரொம்ப சாஃப்ட் மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் முடியை வாஷ் பண்ணிக்கோங்க. வெந்நீரில் குளிக்காதீங்க, பச்சை தண்ணியில் குளிங்க. அதாவது சுடு தண்ணீரில் குளிக்க வேணாம், நார்மலான வாட்டர் இருக்குல்லையே அதில் குளிங்க. முட்டையோட மஞ்சள் கரு வேர்க்கால்களில் முடி வளர்ச்சியை தூண்டி அடர்த்தியாக அதிகரிக்க செய்யும். நிறைய பேர் முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் தலைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் முட்டையோட மஞ்சள் கருவிலையும் புரதச்சத்து, ஆரோக்கியமான கொழுப்பு சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்குது அப்படின்னா வெளியில் கிளம்பும்போது மட்டும் போடாதீங்க, வீட்டில் இருக்கும்போது அப்ளை பண்ணிக்கோங்க. முட்டையோட மஞ்சள் கறி கொஞ்சம் நாச்சம் அதிகமாக தான் இருக்கும் இல்லையா? அதனால் அதோட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லைனா வாசனை இல்லை எசென்ஷியல் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் பட் நான் அதை ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை, நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது இல்லை. ஸோ ப்ளீஸ் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கும்போது ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? வெளியில் எங்கேயா கிளம்பும்போது மைல்ட் ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கூட தெரியாது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. சரிங்களா? பேர் பண்ணுற அளவுக்கு தான் அந்த ஸ்மெல் இருக்கும். அடுத்ததான் நெல்லிக்காயும் வல்லாரையுங்க. நெல்லிக்காய் வல்லாரைக்கீரை ரெண்டையுமே சேர்த்து எடுத்து அரைச்சி சாறு பிழிஞ்சு முடியோட வேர்க்கால்களில் தடவி மசாஜ் பண்ணிக்கோங்க. என்னென்னு சொன்னேன், நெல்லிக்காய் அப்புறம் வல்லாரை கீரை. சரிங்களா? இது ரெண்டுமே முடி வளர்ச்சிக்கு உதவுறது. முடியோட அடர்த்தி சில வாரங்களே அடர்த்தி ஆகுறதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். பிராமி இலைகள் அப்படின்னு அழைக்கப்படுற வல்லாரை மூளை வளர்ச்சியை தூண்டி ஞாபக சக்தி அதிகரிக்கணும் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் முடி வளர்ச்சியை தூண்டுறதுல சிறப்பாக செயல்படும். தலையில் உள்ள நரம்புகள் மட்டும் திசுக்களை அந்த சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு மிகச்சிறந்த மூலிகை இந்த வல்லாரை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் நெல்லிக்காயும். நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் 50 மில்லி அளவு குடிச்சிட்டு வந்தாலே முடி உதிர்றது நின்று நல்லா செழிச்சு கருமையாக வேற வளரும். ஆம்லான்னு சொல்லுவாங்க இல்லையா, காட்டு நெல்லிக்காய், அதை தான் நான் சொன்னேன். அடுத்ததாக தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயும் கடுகு எண்ணெயும் சம அளவில் எடுத்து சூடாக்கி தலையில் டெய்லி மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே காலையில் தலை குளிச்சுட்டு வாங்க, முடி கட்டுக்கடங்காமல் அடர்த்தியாக வளரும். பட் என்னோட சாய்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட் ஃபுல்லாக ஊற விடாதீங்க. ஏன்னா சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. சைனஸ் பிரச்சனை இருக்கவங்களும் சுத்தமாக ஒத்துக்காது. ஏன்னா நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் அப்ளை பண்ணிவிட்டு விளக்கெண்ணெய் வேறு ஒன்றும் இல்லை, விளக்கெண்ணெய் நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனையால் ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
ஜலதோஷம் பிடிச்சி தலைவலி வந்து காய்ச்சல் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு. ஸோ அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணாதீங்க. தேங்காய் எண்ணெய் மட்டும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இல்லை கடுகு எண்ணெய் ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் விட்டுக்கோங்க. நைட் அப்படி வந்து ஸ்டே பண்ண விடாதீங்க தலையில். நான் ரொம்ப வந்துட்டு அளவுக்கு அதிகமாகவும் நம்ம ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னாலும் முடி வந்து உடையிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உடனடியாக ஒரு 1.5 hours வச்சு இருந்துட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த சண்டேஸில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்போ வீட்டில் இருக்கீங்களோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்படி எண்ணெய் குளியல் வந்து பண்ணும்போது நிச்சயமாக வந்து ரசாயனங்கள் கலந்த ஷாம்பு வந்து கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. அதுக்கு யூஸே இல்லை, நீங்கள் இது பண்ணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். சீயக்கா இல்லைனா ஹெர்பல் ஷாம்புகள் வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா. இல்லைனா எண்ணெய் தர்ற ஊட்டச்சத்துக்களை அந்த முடியிலேருந்து முற்றிலுமாக ரசாயன ஷாம்புகள் வந்து உறிஞ்சிக்கிட்டு முடியை வந்து வறட்சி ஆக்கிடும், ட்ரை ஆக்கிடும். ஸோ இந்த 2 எண்ணெய்களுமே தலைமுடிக்கான ஊட்டச்சத்து மூலங்களாக செயல்படுது. அதுலேயும் கடுகு எண்ணெய் பார்த்தீங்கன்னா தலையில் இருக்கிற பூஞ்சை தொற்றுலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணுது. குளிர்காலத்தில் உடலை கதகதப்பாக வச்சுக்க உதவும். அதனால கடுகு எண்ணெய் அண்ட் தேங்காய் எண்ணெய் 2யுமே குளிர்காலத்தில் அதிகமாக யூஸ் பண்ணலாம். பட் இப்போ கோடை காலம், அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக தேங்காய் பாலை பற்றி சொல்லவே வேணாம். தேங்காய் பாலில் அதிமதுரம் 2 ஸ்பூன் கலந்து தேய்ச்சிங்க அப்படின்னாலே முடியில் உள்ள பொடுகு இதெல்லாமே நீங்கள் முடி வளர்ச்சி அதிகரிக்கும். 1 மாதத்துக்குள்ளே உங்கள் முடி 2 மடங்கு அடர்த்தி ஆகிடும். சித்த மருத்துவ அந்த ஆயுர்வேத மருத்துவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்துகள் செய்ய அதிகமாக யூஸ் பண்ணுற மூலிகையாக என்ன படுது அப்படின்னா அதிமதுரம் தான் இருக்குது. வேர்க்கால்களுக்கு ஊட்டம் கொடுத்து முடியோட வளர்ச்சியை அதிகரிக்க செய்யுங்க. வாரத்தில் 2 நாள் இது செஞ்சுட்டு வந்தால் போதும். சில வாரங்களே உங்களோட முடியோட அடர்த்தியும் நீளமும் அதிகரிப்பதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததாக கருப்பு உளுந்து. நைட்டு முழுக்க கருப்பு முழு உளுந்து, அதாவது நான் சொல்கிறது கருப்பு முழு உளுந்து சரிங்களா. அதை ஊற வச்சு காலையில் அரைச்சி தயிரோடு கலந்து தலையில் ஹேர் மாஸ்க் போட்டுக்கோங்க. மாதத்துக்கு 2 டைம் மட்டும் இதை பண்ணாலே போதும். தலைமுடி ரொம்ப அடர்த்தியாகவும் கருமையாகவும் மாறுங்க. எருமை தயிர் கிடச்சதுன்னா அதை யூஸ் பண்ணுறது இன்னும் சிறப்பு. ஏன்னா தலைமுடிக்கு கொழுப்பு சத்தையும் புரதத்தையும் அதிகமாக கொடுக்கும் இந்த எருமை தயிர். ஸோ உளுந்து உணவில் சேர்த்துக்கும் போது எப்படி வந்து உடலை வலுவாக வச்சிருக்குதோ அதே மாதிரி தலைமுடியும் வலுப்படுத்தும். சிலருக்கு முடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அவங்க கருப்பு உளுந்து பேக் அடிக்கடி யூஸ் பண்ணும்போது முடி வந்து நல்லா திக்னஸ் ஆகும் சரிங்களா. அடுத்ததான் கடலை மாவை வினிகரில் கலந்து தலையில் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வந்தால் தலைமுடி நல்லா செழிச்சு வளரும். எலிவால் மாதிரி இருக்கிற முடி கூட கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு அடர்த்தியாக வளரும்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது ட்ரை பண்ணதில்லை, பட் இனிமேல் ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து சொல்கிறேன். கடலை மாவோட எலுமிச்சம்பழம் அண்ட் தயிர் சேர்த்தும் வந்து நீங்கள் பேக் போடலாம். நம்ம முன்னோர்கள்லாம் ஏன்னா எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அவங்க காலத்திலாம் தலைக்கு வந்து சீக்க கிடைக்காத சமயங்களில் குழந்தைய குளிப்பாட்டும் போதும் தலைமுடிக்கு உடம்புக்கு எல்லாமே கடலை மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் ஞாபகம் வச்சு தான் ஷேர் பண்ணேன். வேணா நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரியல் கமெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா. வாரம் 1 முறை செம்பருத்தி இலையை அரைச்சி தலையில் ஹேர் பேக் மாதிரி போட்டு ஊற விட்டு குளிச்சுட்டு வாங்க. கூந்தல் அடர்த்தியாக வளருவது ரொம்பவே கன்ஃபார்முங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். செம்பருத்தி இலையை அண்ட் பூவை அரைச்சி தலையில் பேக் மாதிரி போட்டு குளிச்சுட்டு வந்தீங்கனாலே தலைமுடியோட நிறம் வந்து மேம்படும். ஒரு 2 டைம்ஸ் குளிச்சதுக்கு அப்புறமாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூந்தலே அப்படி நல்லா சாஃப்டாக பட்டு போல் மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு இந்த செம்பருத்தி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவாக இருக்கட்டும், அப்புறம் இந்த கருப்பு உளுந்து அதுவாக இருக்கட்டும், தேங்காய் பால்லாம் நீங்கள் இன்டேக்காக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் எல்லா சரும பிரச்சனைகளும் தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சரியாகும். பொடுகு பிரச்சனைகளாக தேங்காய் எண்ணெய். நிறைய பேர் வந்து முடிக்கு தலையில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணாததே ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது சரிங்களா. ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன், அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மசாஜ் பண்ணணும். உருளைக்கிழங்கு அந்த சாறு எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. வெங்காய சாறு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு 1 மாதத்துலேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை பார்க்குற எல்லாருமே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால தான் சொன்னேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் ஆல்.